உச்சிஷ்ட கணபதி ஆன்மீக நிலையம். இன்னைக்கு என்ன ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அற்புதமான மூலிகை பற்றி பார்ப்போம் வாங்க. அந்த மூலிகைப்பட்டது இதுதான். இந்த மூலிகை பாருங்க, துத்தி. இதுதான் துத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த துத்தி பாருங்க, அமைப்பு பாருங்க, இந்த பூக்கள் பாருங்க, இந்த காய் அமைப்பு, இலைகள், இந்த தண்டு, இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது பெருசாக ஆன பின்னாடி இந்த தண்டு அமைப்பு வந்து சிவப்பு கலரில் ஆகும். இந்த துத்தி தண்டு, இந்த இலைகள் பாருங்க, இந்த இலைகள் வந்து ரவுண்டா இருக்கும். இந்த துத்திலே வந்து 2 வகையான துத்தி இருக்கு. இது வட்ட துத்தின்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, இலை வந்து ரவுண்டா இருக்கும், அதனால வந்து வட்ட துத்தின்னுவாங்க. இந்த காய் அமைப்பு பாருங்க, இந்த காய் அமைப்பு வட்டையா இருக்கும், வட்டமா இருக்கும். நம்ம சின்ன வயசுல எல்லாம், நம்ம குழந்தையில இருக்கும் போதெல்லாம், நாங்கள் இருக்கும் போதெல்லாம் இது விளையாடுவோங்க. இந்த கையில் வச்சு இந்த மாதிரி குத்தி குத்தி விளையாடுவோம். எப்படி விளையாடுவோம்னாக்கெல்லாம், நம்ம பாஸ் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லி நாங்கள் விளையாடுவோம். இது நல்லா அச்சு விழுந்துச்சுன்னா நம்ம பாஸ் ஆயிடுவோம், இது அச்சு விழுகலைன்னா ஃபெயில் ஆயிடுவோன்ற இந்த மாதிரி விஷயமெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் வந்து சோதித்து பார்த்து விளையாடினுக்கு காலமும் உண்டு. இந்த பூக்களும் பாருங்கள் அருமையாக இருக்கும். இந்த பூக்கள் வந்து வானத்தை நோக்கி இருக்கும். பூவை பாருங்கள். இந்த எதுக்கெல்லாம் இது பயனாகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கல, இந்த மூலிகை வந்து எதுக்கு பயனாகுது, இதோட குண அதிசயங்கள் என்ன, இது மருத்துவ குணம் என்றது என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் வந்து மருத்துவ குணத்தை பற்றி பார்க்க வேண்டாம், மாந்திரிக குணத்தில் வந்து இது எதுக்கு பயனாகுதுன்றதுன்னு பாருங்கள். இந்த மாந்திரிக குணத்தில் வந்து இது ஆணும் பொண்ணும், அதாவது கணவன் மனைவியும் எப்போ பார்த்தாலே சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மூலிகை எடுத்து பயன்படுத்தினா கண்டிப்பாக 100க்கு 100 அற்புதமாக வேலை செய்யும். இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள், எந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் வசியத்துக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லை, எந்த மூலிகைனா ஞாயிற்றுக்கிழமை எடுக்கலாம். அந்த நாளில் பார்த்து முறையாக காப்பு கட்டி சாபம் போக்கி கொண்டு வந்து ஒரு தாயத்தில் போட்டுக்கிட்டு நம்ம அழிஞ்சிக்கலாம். இல்லை, இது வந்து ஒரு மையாவும் பயன்படுத்தலாம். இது வந்து இதோட இன்னும் 2-3 மூலிகைலாம் சேர்த்து, வசிய மூலிகைலாம் சேர்த்து பயன்படுத்தினா இன்னும் அற்புதமாக வேலை செய்யும். அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த துத்திக்கும். இந்த துத்தியில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது, ஜால வித்தை கூட பண்ணலாம். இந்த ஜால வித்தை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜால வித்தில் வந்து இவ்வளோ நீட்டு குச்சி வேரோட பிடுங்கணும். இது வேரோட பிடுங்கி ஒரு 1/2 லிட்ரு இல்லை 1 லிட்ரு பால் வாங்கிக்கோங்க. பால் வாங்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, நல்லா அடுப்பு மாலுக்கு வச்சுக்கிட்டு நல்லா பால் நல்லா ஹீட் ஆகும்போது இந்த வேறாகப்பட்டது, இது வேறுபட்டது வச்சு நல்லா கிண்டிட்டு எடுத்துன்னு போய் அப்படியே ஒரு 2-3 நாள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது சர்க்கரை போல் மாறிடும். அவ்வளோ சக்தி இதுக்கு. இந்த ஜால வித்தலை இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது சரியான பக்குவத்தில் கொண்டு போய் எடுத்து போய் வச்சிட்டிங்கன்னா சர்க்கரை மாதிரி வந்துடும். அதே பாவு மாறிடுச்சு அப்படின்னாக்கல கெட்டு போயிடும். அதனால் இது சோதிச்சு பாருங்கள், கண்டிப்பாக அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஜால வித்தை அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து கணவன் மனைவி பிரச்சனையில் வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, அவங்களுக்கு ஒரு தாயத்து போடலாம். இல்லை இதை கருக்கி பச்சை கற்பூரம் போட்டு சில கருக்கி மைய போல் ஆக்கி சில வாசனை பொருளெல்லாம் போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டுனாங்களா அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். இந்த துத்திக்கு அவ்வளோ ஒரு அற்புதமும் ஒரு மகிமையும் இருக்குது. அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. துத்திலே 2 துத்தி இருக்குது. வட்ட துத்தி ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து இலைகள் வந்து சூளம் போல் இருக்கும். அந்த துத்தியில் வந்து பூக்கள் வந்து பெருசாக இருக்கும், பெரிய பூக்களாக இருக்கும். இதே கலரில் தான் இருக்கும், மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்து நான் வேணுன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுனால கமெண்டில் போடுங்க. நான் அந்த துத்தியும் உங்களுக்கு வந்து நான் போடுறேன், அது எப்படி இருக்குதுன்றது அது பாருங்கள். அதுவுமே வந்து விசேஷம் கொண்ட ஒரு மூலிகை தான், அதுவுமே எடுத்து பயன்படுத்தலாம். ஆனால் முக்கியன்றது வந்து இந்த வட்டத்துத்திக்கு தான் மிக அதிகமாக சக்தி, அதை விட இதுக்கு வந்து மிக அதிகமாக சக்தி இருக்குது இந்த மூலிகைக்கு. அதனால் ஒவ்வொருவரும் இதை எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா அவ்வளோ நன்மையாக இருக்கும். எடுத்து அனைவருமே பயன்படுத்துங்க. வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இது ரொம்ப உகந்த ஒரு மூலிகை. இந்த மூலிகை இந்த வேர் தான் எடுத்து பயன்படுத்தணும், சரிங்களா? அந்த மாதிரி வேர் எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனையுமே வந்து சால்வ் ஆயிரும். கண்டிப்பாக எடுத்து எல்லாருமே பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.